கோயில் போகலான்னு எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். இன்னும் ஒருத்தரையும் காணும். வள்ளியக்கா வர சொன்னீங்களே. வா மஞ்சு, உமா, செல்வி, லட்சுமி எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். இரு, எல்லாரும் வரட்டும். சரிக்கா. தவறா பாரு நட்ட செல்வி. வந்துட்டேன்டி. நெட்ட செல்வின்லாம் கூப்பிடாத, செல்வின்னு கூப்பிடு. அக்கா வள்ளிக்கா கூப்பிட்டீங்களே, என்னக்கா? ஏண்டி கொஞ்ச நேரம் உட்காந்துரு, எல்லாரும் வந்துட்டோம். உமாவும் வந்துட்டா. லட்சுமி அக்காவும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வள்ளிக்கா வா, இப்போ என்ன செய்யலாம் சொல்லு. ஏண்டி, நம்ம சஷ்டியோடையே திருச்செந்தூருக்கு போகலான்னு சொன்னோம். அப்போ எல்லாரும் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போயாச்சும் போயிட்டு வருவோமா? கார்த்திகை மாதமாக இருக்கு. பிள்ளைங்களுக்கு என்னைக்கு லீவ் இருக்கோ அப்போ பார்த்து போயிட்டு வருவோமா? போகலாம்க்கா. நானும் வரேன்க்கா. சரி, போயிட்டு வரலாம். எப்போ போகலாம் சொல்லு. அப்போ எல்லாரும் வீட்டில் போய் கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க. நம்ம எப்போ என்ன எதுன்னு முடிவு பண்ணுவோம். சரிக்கா, அப்போ நாங்கள் போய் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு பிள்ளைங்களுக்கு என்னைக்கு லீவ் இருக்குன்னு கேட்டுட்டு வரோம். சரிடி, போய் கேட்டுட்டு வாங்க. நானும் என் மாமியார்ட்ட கேட்டுட்டு வரேன். என்னம்மா வள்ளி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. ஆமாத்த, எல்லோரும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வருவான்னு கேட்டேன். எல்லோரும் போகலான்னு சொன்னாங்க. வீட்டில் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படித்தான் நம்மளும் போயிட்டு வருவோமா? சரிம்மா, போயிட்டு வருவோம். சரித்த, அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். சரிம்மா. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சரிடி. அப்போ வள்ளி, நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குல்ல, அப்போ எல்லோரும் போயிட்டு வந்துடலாம். சரிக்கா. என்னடி எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? அப்படியே செஞ்சிடலாம்க்கா. அப்புறம் நம்ம எல்லாரும் பஸ்ஸில் போயிடலாமா, இல்லைன்னா ட்ரெயின் சரி வருமா? இல்லைப்பா, நம்ம எல்லாருமே ஒரு வேன் பிடிச்சி போயிடலாமே பேசாமல். அதுதான் கரெக்டு. சரி வள்ளிக்கா, அப்போது உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி ஒரு வேன் அரேஞ்ச் பண்ண சொல்லுக்கா. அதுதான் சரி. கோயிலில் கூட்டம் வந்தாலும் லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. சரிடி, அப்போ நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு வேன் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். நம்ம எல்லாரும் அதிலே போயிட்டு வந்துடலாம். ஆமாம், செலவு அதுக்கப்புறமா நம்ம பிரித்து கொடுத்துடலாம். சரி வள்ளிக்கா, அப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சாப்பாடெல்லாம் எப்படி கொண்டு போகிறது, வைக்கிறது? ஆளுக்கு கொஞ்சமாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஆமாம், சின்ன பசங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஹோட்டல் தேடி நிப்பாட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. சரி, அப்போ நம்ம எல்லோரும் நாளைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம்.